இது எங்களோட தமிழாக்கட்ட ரொம்ப குறைவு. பணக்கட்டுக்களை ஒரு மனநிலையோடு இருக்கவும் யாருக்கு வழங்கினார்? இப்படி எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிடைக்க போறதில்ல. வழங்கி வைக்கப்படுகின்ற காட்சி இதற்காக வழங்கினார். யுத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் இல்லை. நான் இங்கே பார்த்தா எல்லாருமே எதிர்வரும் காலங்களில் படிக்க இருக்கிற மாணவர்களும் நாங்கள் அந்த விருப்பத்தை எந்த விஷயத்துக்கு மேலே வைக்கிறோம்ன்றதுல தான் வழங்கி வைக்கப்படுகிறது. இது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். எங்களால் முடிந்த பங்களிப்பு படிக்கிறது கவனம் தேவை. வழங்கி வைக்கின்றார்கள். அடுத்த முறையும் சந்திக்கணும். சிவநகர் பள்ளிக்கூடம் பணக்கட்டுக்களை அள்ளி வழங்கிய பிரபல நகை கடை உரிமையாளர். அந்த பணக்கட்டுக்களை யாருக்கு வழங்கினார், எதற்காக வழங்கினார் என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இது நீங்கள் பார்க்கின்ற ஒரு காணொளி தான். இதில் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கின்ற இடம் கிளிநொச்சியில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பிஓசி பேங்க் இருக்குது. பிஓசி பேங்குக்கு முன்னால் நிற்கிறோம். நியூ லலிதா நகை மாளிகை இங்கே நிற்கிறோம். இங்கே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து 9A சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்கள் மாணவிகள் பெற்றார்கள் என அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களோட நாங்கள் உரையாட போகிறோம். அவருடைய பெற்றோருடைய கதைக்க போகிறோம் என்று சொன்ன இது ஒரு முக்கியமான ஒரு காணொளி. மாணவர்கள் இவ்வாறான விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். இந்த எப்படி படிப்பது, எப்படி படித்து நைனை சித்தி பெற்றார்கள், இந்த தருணத்தை அந்த மாணவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்கின்றதான் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நியூ லலிதா நகை கடைக்குள்ளே வந்துட்டோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிறது. அதில் 2 கிளை இருக்குது. ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாணத்திலையும் இதே மாதிரி காணொலி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒன்று கிளிநொச்சி மாவட்டத்திலையும் இருக்குது. இங்கே நகை கடை உரிமையாளர் இருக்கிறார். இப்போ அவரோட கிரிதாசண்ணோட கதைச்சி போட்டு நாங்கள் காணொலி வந்துடுறோம். சரி, வணக்கம் கிரிதாசண்ணா. வணக்கம். என்னை இங்கே அழைச்சதுக்கு முதல்ல நன்றியை சொல்கிறேன். சரி, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலை மாணவர்கள், அதுவும் குறிப்பாக அண்மையிலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளியாகி இருந்தது. அந்த பெறுபேறுகளிலே சித்தியடைந்திருக்கின்ற மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 9 பாடங்களிலேயும் சிறப்பு சித்தி பெற்ற, அதாவது 9A அப்படி என்று கூறுவார்கள், சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்கள் இன்றைய தினம் இந்த நகைக்கடைக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஒரு திருப்பி காட்டலாம். இதில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள். நான் நினைக்கிறேன் சில ஆசிரியர்களும் கூட இதில் இருக்கலாம் என நினைக்கின்றேன். எனக்கு வடிவாக தெரியவில்லை. இப்பொழுது பாடசாலை மாணவர்கள் அனைவரும் வந்திருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த நேரத்திலே ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நியூ லலிதா நகை கடை உரிமையாளர் திரு கிரிதாஸ் அவர்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு ஒன்று இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றார். அவர் நீண்ட காலமாக பல பாடசாலை மாணவர்கள், அதிலும் குறிப்பாக எங்களுடைய மாணவர் சமூகம், அதை தாண்டி வேறு பல விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடல் துறையாக இருக்கலாம், பல துறைப்பட்டவர்களுக்கு ஊக்குவிப்பை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக பணப்பரிசில்கள் வழங்குதல், தங்க நாணயம் வழங்குதல், அதாவது குறிப்பாக ஆபரணங்கள் வழங்குதல் அப்படி என்று சொல்லி தன்னால் முடிந்த அந்த மாணவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பை அவர் பல காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே சித்தியடைந்து 9A சித்தி பெற்ற மாணவர்களுக்கான ஒரு கௌரவிப்பு இந்த இடத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைவரையும் நான் வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நியூ லலிதா நகைக்கடை உரிமையாளர் கிட்டத்தட்ட 55 வருடம் நினைக்கிறேன். 55 வருடங்களுக்கு மேலே அவர் நகைக்கடை பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். குறிப்பாக யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலே 2 கிளைகளையும், அதாவது யாழ் மாவட்டத்தில் ஒரு கிளை ராயாத்திரி அரங்கு அருகாமையிலே இருக்கின்றது. அதுபோல் கிளிநொச்சி மாவட்டத்திலே பிஓசிக்கு முன்னாலே ஒரு கிளை இருக்கிறது. இந்த கிளைகளை உருவாக்கி
பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இலைமறைகாயாக இன்னும் பல உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற பல உதவிகளை, அதில் ஒரு சில உதவிகளை தான் வெளியிலே தெரியும்படி செய்கிறார், சில உதவிகள் வெளியிலே தெரியாது. ஸோ வணக்கம். இந்த நேரத்தில் பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள், எதிர்கால சமூகங்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஓ லெவலில் சித்தி பெற்ற 9A சித்தி பெற்று எங்கள் எல்லாரையும் சிறக்க வச்சிருக்கிற நம்முடைய தமிழ் மாணவர்கள் கூடுதலாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் இருந்து வந்திருக்கணும். எல்லோருமே 9A சித்தி பெற்றிருக்கணும். நாங்கள் இந்த விஷயத்தை பல காலமாக செய்து கொண்டு வரோம். அதுக்கான முக்கிய நோக்கம் படிக்கிற இளைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்காண்டித்தான் இந்த செயலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி படிக்கின்றவர்களை நாங்கள் ஊக்குவிக்க, அவர்களை கொண்டாடிக்க அவர்களை கொண்டாடுவதை மற்ற மாணவர்களும் பார்க்கும்போது அடுத்த வருஷம் நாங்கள் ஓ லெவல் ஏ லெவல் எழுதும்போது நல்ல மார்க்ஸ் எடுத்தால் இப்படியெல்லாம் கொண்டாட்டங்கள் அன்பளிப்புகள் நாங்கள் மட்டுமில்லை பலதரப்பான ரீதியில் உள்ள மக்கள் வணிகர்கள் பல நிறுவனங்கள் கூட இந்த மாதிரியான படிப்பில் சாதிக்கிற மாணவர்களை, விளையாட்டில் சாதிக்கிற மாணவர்களை, கலையில் சாதிக்கிற மாணவர்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்ன காரணம்னா அது நாமல் பெருமைப்படுத்துகிற விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்களை அந்த ஊக்கம் தான் எங்கேயுமே வெளிப்படையாக மற்ற ஆக்களை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ரீதியில் நாங்களும் அந்த பங்கை நாங்கள் சரிவர செய்து கொண்டு வரோம். குறிப்பாக படித்த மாணவர்கள், முக்கியமாக ஓ லெவல் மற்றும் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இப்படி கௌரவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு ரொக்க பணத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான படிப்பு உபகரணங்களை அவர்களே விரும்பத்தக்கன பொருட்களை வாங்க சொல்லி நாங்கள் ஒரு எங்களால் முடிந்த ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து நாங்கள் இதை ஆரம்பித்து வைக்கிறோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாசிக்கின்ற மாணவர்கள் தயவு செய்து முன்னாலே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் ஹேமரஞ்சன் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர் 9 அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பா முருகா வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 9 பாடங்களிலேயும் 9A சித்தி பெற்றிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு நாங்கள் நியூ லலிதா நகை மாளிகை சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா அப்பாவையும் கூப்பிடுங்க. அம்மா அப்பா நிற்கிறீங்களா? ஒருத்தர் தனியாகவே வந்தீங்களா தம்பி? ஓ நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் அப்பன். சூப்பர். ஏ லெவல்லையும் இப்படி ஒரு நல்ல ஒரு மார்க்ஸை வாங்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுடைய பேர்? அரவிந்தன் கேமரஞ்சன், கிளிநொச்சி மகாவித்தியாலயம். இந்த தருணம் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கு. 9A சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தீர்களா? கொஞ்சம் பிளத்து கதை கேட்டால். ஸோ உங்களை மாதிரி கல்வி கற்கின்ற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற விடயம் என்ன? கஷ்டப்பட்டு படித்தால், முயற்சி எடுக்கலாம் எல்லாரும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்தால், முயற்சி எடுத்தால் அனைவரும் இவ்வாறான சிறந்த ஒரு குறிப்பேட்டை பெறலாம். உங்களை அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கிறது? இதற்கு பிறகு என்ன திட்டம்? வேறு இடத்துல நல்ல பெருவரப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு போகிறது. நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய கரகோஷங்கள். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தை கூறியதுக்கு. நன்றி. தீனா பினோஜன் கிளிநொச்சி மகாவித்தியாலயம். ஸோ அவரையும் அவரது பெற்றாரையும் நாங்கள் இவ்விடம் அழைக்கின்றோம். 9 பாடங்களிலும் சித்தி பெற்றிருக்கிறார். முதல்ல அதுக்கு நாங்கள் உங்களுடைய கரகோஷங்கள், வாழ்த்துக்கள். எங்களுடைய அதோட அப்பா வந்திருக்கிறார். அப்பாட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். அப்பா, மகன் என்ன மாதிரி நீங்கள் இந்த மகன் கல்வி கற்பதற்கு ஒரு தந்தையாக இவ்வாறான ஊக்கத்தை வழங்கியிருந்தீர்கள்? அவர் அவற்றை முடிச்சார். நாங்களும் உதவி செய்தாங்களாம், ஹெல்ப் பண்ணாங்களா. அவர் விளையாட்டு தான் நல்லா செய்வார். கிரிக்கெட்லாம் செய்வார், செஸ் செய்வார், விளையாட்டுலாம் செய்வார். அப்போ நாங்களும் சொல்கிறது, நீ விளையாடி கொண்டு என்னென்னா படிக்க மாட்டேன்னு எங்களுக்கு ஒரு இதுதான். முக்கியமான விஷயம் சொல்றீங்க. இந்த விளையாட்டு நிறைய பேர் பார்த்தா தெரியும் தடைன்னு சொல்றாங்க கல்விக்கு. விளையாட்டு தான் 9A எடுக்கிறது கூட இப்படி உந்து சக்தி இருந்திருக்கு நான் நினைக்கிறேன்னா, அது இரட்டிப்பான ஒரு படிக்கிற ஆர்வம் தூண்டக்கூடிய விஷயம். அது பல ஒற்றுமைகளை உருவாக்கும், பல சிந்தனைகளை பரவராக சிந்திக்க தூண்டும். விளையாட்டுல கண்டிப்பாக பங்கு போடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி விளையாட்டு எந்த வகையிலும் ஒரு படிக்கிற மாணவனை தடை செய்யாதுன்றதை தம்பி ப்ரூவ் பண்ணிக்கிறார். இவர் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் செஸ்ஸில்
நல்லா விளையாடுவார் என்று சொல்கிறார். அப்போ விளையாட்டில் ஈடுபடுறாருன்னு அப்பா பயந்துருக்கிறார். ஆனால் மகன் விளையாடினாலும் நல்லா படிப்பேன்றதை இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கு. தம்பி வாழ்த்துக்கள். உங்களோட அப்பாவை மட்டுமில்லை எங்களை எல்லாரையும் பெருமைப்படுத்திக்கிறீங்க. 9A சித்தி பெற்று உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களால் முடிந்த அன்பளிப்பு. அடுத்ததாக பீனா ஜாஜினி கிளி தெரேசா கல்லூரி. இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு, நீ படித்து வர போகிற மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்லா படித்தா சரி. உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கு? மெடிசின். வெரி குட். மெடிசின். சீனா சாலினி கிளி சிவநகர் GTMS. வரலாற்றில் முதல் சிவனராத்தக பாடசாலை சாதித்த பிள்ளையா வரலாற்றில் 9A எடுத்த பிள்ளை. ஆகவே எல்லாம் கைதோட்டம் கண்டிப்பாக. ரொம்ப வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடத்துக்கு பெரிய பெருமை ஒன்றை சேர்த்துருக்கிறீங்க. 9A சித்தியை விட இன்னொரு இதொன்றை பிரேக் பண்ணி விட்டுருக்கிறீங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சிவநகர் பள்ளிக்கூடம் பின்தங்கிய கிராமம், அதை விட கபடி போட்டிலையும் விளையாட்டுலேயும் நல்லா செய்கிறீங்க, படிப்புலேயும் நல்லா செய்கிறீங்க. மேலும் மேலும் உங்களோட படிப்பு இன்னும் வளரணும். ஏ லெவல் அடுத்த உங்களோட உயர்தர பரீட்சையிலையும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு உங்களை வாழ்த்துறோம். உங்களோட எதிர்கால மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? ஈஸியாக படிக்கலாம். ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் எப்படி படிச்சீங்கம்மா? இப்போ நீங்கள் அந்த பாடசாலையில் முதலாக 9A சித்தி பெற்றிருக்கிறீங்க. அப்போ ஆசிரியர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க? ஆசிரியர் சப்போர்ட் பண்ணவே எல்லாம் பேப்பர் எல்லாம் செஞ்சு விடலாம். அவைக்கும் விருப்பம். ஒவ்வொரு கூப்பிட்டு மார்க்ஸ் எல்லாம் கட்டணும். எல்லாருமே முதல் படித்த பிரைமரி டீச்சராக கதையில் அடுத்ததில் டீச்சராக சந்தோஷம். என்ன பாடம் படிக்க போகிறீங்க உயர்தரத்தில்? பயோ. உயர்தரத்தில் பயோ படிக்க போகிறாங்க. வாழ்த்துக்களை. நன்றி. அடுத்த முறையும் சந்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஊக்கம் எடுத்து படியுங்க. சாவண்ணா கோமிகா கிளிநொச்சி தர்மபுரம் மகா வித்தியாலயம் இப்பொழுது ரோமிகா அவர்களுக்கான ஊக்குவிப்பை இப்பொழுது வழங்கி வைக்கின்றார்கள். சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்படி எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிடைக்க போகிறதில்ல. 9A எடுக்கிறன்றது சாதாரணமான விஷயம் என்று சொல்லலாது. ஆனால் அந்தளவு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இப்படி படிக்கும்போது ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும்போது தான் இன்னும் முன்னேறணுமென்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நன்றி. அடுத்த பாடசாலை மாணவி கோவண்ணா கேதுஜா கிளிநொச்சி தர்மபுரம் மகா வித்தியாலயம். வாழ்த்துக்கள் அம்மா. 9A வாழ்த்துக்கள் பெற்று எல்லாரையும் வாழ்த்து. இந்த தருணத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எனக்கும் இந்த பாடசாலையும் பெருமையாக இருக்குது. என்னோடய பாடசாலையில் இந்த ஒரு 5 9A வந்தது. எல்லாராலையும் 9A எடுக்க முடியும். எல்லாரும் விரும்பி படித்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாங்கன்னா 9A எடுக்கலாம். அப்போ 5 பேரும் வந்திருக்கணுமா? இங்கே இல்லை, 2 பேர் தான். 2 பேரும் வந்திருக்கணுமே. என்ன ஒரு சில பேரால் இந்த இடத்துல சமூகம் அளிக்க முடியலை. கிரிதாசன்னா இப்போ நீங்கள் 9A எடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட சேர்ந்து இந்த எழுதின மாணவர்களில் 9A பெறாமல் கொஞ்சம் மனச்சோர்வாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன பண்ணுறீங்க? இன்னும் இது மட்டும் கடைசி இல்லை. இது ஒரு தடை தாண்டல் பரீட்சை தான். இன்னொரு போட்டி பரீட்சை இருக்குது. அதை அவங்க என்ன எல்லா 9A எடுத்தாக்களுமே சக்ஸஸ் ஆனதுன்னு வாய்ப்பு இல்லை. இந்த 9A எடுத்தாக்கள் நிறைய பேர் ஃபெயில் பண்ணி 3 இயர்ஸ் எடுத்து ஃபெயில் பண்ணியிருக்காங்களும் இருக்காங்க. அப்போ OL ஏல தீர்மானிக்கிறது இல்லை, எங்களோட முயற்சி தான் ஏல தீர்மானிக்குது. அப்போ OL குறைவு எடுத்தாலும் நாங்கள் ஏல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அவருக்கு படித்தா சரி சோர்வடையாமல். நன்றி நன்றி. ஆகவே யாரும் 100 பேர் மாணவர்கள் இந்த காணொலி பார்க்கின்ற ஏனைய மாணவர்கள் எல்லோருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். நீங்கள் ஓயல் வரைக்கும் தொடர்ந்து படித்து அதில் ஓயல் எழுதுறதே பெரிய விஷயம் தான். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படி மெயின்டைன் பண்ணு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்க காலத்தில் நீங்கள் ஓயல் வரைக்கும் படிக்கிற விஷயம் பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் அதை கல்வி மெயின்டைன் பண்ணணுன்றது எங்கள் சார்பாக எங்களுடைய நிறுவனம் அமைப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து அதோட அவருடைய தகப்பனாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறோம். இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. உண்மையானண்டா இந்த வயது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 விதமான பிள்ளைகளும் யுத்தத்தில் பிறந்த பிள்ளைகள். 2009ஆம் ஆண்டு கடும் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் பிறந்த பிள்ளைகள். இவர்கள் ஒரு சவாலுக்கு மத்தியில் வாழ்ந்த பிள்ளைகள். சவாலில் தான் இந்த பரிச்சயம் எழுதினவர்கள். என்ற இவர்களோட யுத்தம் முடிவடைந்துட்டு ஆகவே மிகவும் கஷ்டமான நேரத்தில் பிறந்த பிள்ளைகள். நிச்சயமாக இன்னொரு இந்த லலிதா நகரத்தினருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எங்களோட பிள்ளை கிடைச்ச முதலாக கௌரவம். ஏன்னாண்டா எல்லாரும் மார்க்ஸை கேட்டவைகள், இன்னொரு சர்சன்ட் கேட்டவை, வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொன்னவைகள். இதுவரைக்கும் மற்றவர்கள் இன்னும் தெரியல. இந்த வாழ்க்கையில் இந்த பிள்ளைக்கும் முதலாக கிடைச்ச உயர்தரம் தெரிஞ்சப்பா கிடைச்ச முதலாக கௌரவம் இந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கினது. இப்போ வழங்கப்பட்ட தொகை பெருசோ சொல்லி அந்த அடுத்த விருதுன ஒரு மாணவனை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாணவனை கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணம் நிச்சயமாக
எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கப்பட்ட இந்த கிளர்ச்சி மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த இடத்துல இந்த மாணவர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாக நான் இந்த நிகழ்வு நகையத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களை இந்த நிகழ்வை விளம்பரத்துக்காக செய்யவில்லை. விளம்பரத்துக்காக செய்கிறேன்னால் வேறொரு மாதிரியான நிகழ்வாக செய்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த நல்லுள்ளம் எப்பயும் இருக்க வேண்டும். மாணவர்களை ஊக்குவிக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்கட மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்ட நன்றியை கூறுகின்றோம். நிச்சயமாக யுத்தத்தின் மத்தியிலே பிறந்த மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சாதிக்கணும் என்று இந்த நிகழ்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நகைமாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பரம் தேவையில்லை. இருந்தால் நீண்ட காலோட்டத்திலே பயணிக்கின்றது ஒரு ராசியான கைராசியான நிறுவனம் என்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உழைப்போம், ஊக்கப்படுத்துவோம், உயர்வோம், அப்படித்தானே? அந்த விஷயத்துல தான் எப்பவும் தெளிவாக இருப்பார். அடிக்கடி நல்ல விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னாலும் ஆலோசித்து உடனே முடிவெடுக்கக்கூடியவர் தான் கிருதாசன் அவர்கள். ஆகவே அவரோடு சேர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏற்கனவே அண்ணன் சொன்னது போல இது விளம்பர நோக்கத்துக்காக அல்ல, கண்டிப்பாக இந்த கல்வித்துறை சார்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும். அவருடைய அந்த சரியான நிதி இப்போ உங்களுக்கு நகையை பொறுத்த வரைக்கும் விளம்பரங்கள் தேவையில்லை, இயல்பாக அது விற்பனையாகக்கூடிய ஒன்று தான். கிடை நிறுவனம் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விளம்பரங்களை தாண்டி சேவை என்ற அடிப்படையில் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு தொடர்ந்தும் இன்னும் இறைவன் எங்களுக்கு கைகோர்க்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. சாதித்தியனுக்கான இப்பொழுது ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாதித்தியன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் கிளம்பி வச்சு திருவாரூரில் படிச்சினா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தை பார்க்கும்பொழுது. உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இதையும் சாதிக்கலாம். நீங்கள் எப்படி படிச்சிங்க சாதித்தியன்? உங்களுக்குள்ள ஒரு சில ரகசியங்கள் இருக்குது. காலமை படிப்பீங்களா அல்லது இரவு படிப்பீர்களா? எப்படி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுவும் போனீங்களா? நான் இரவில் தான் படித்தேன். இரவில் எத்தனை மணி வரை படிப்பீங்க? 3 மணி வரைக்கும். 3 மணி வரைக்கும்? அப்போ படிக்க துவங்குறது 6 மணி. 6 மணிக்கு துவங்கி 3 மணி வரை. ஏன்னா ஒரு வித்தியாசமாக படிப்பார்கள், அதுதான் கேட்கணும் போல இருந்தது. உங்களோட அம்மா அப்பா எப்படி ஊக்கம் அளித்தாங்க? அம்மா அப்பா நல்ல ஊக்கம் அளித்தாங்க. அம்மா சிரிக்கிற இடைக்கு அடி மேலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சாதித்தேன். அம்மா ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. அதற்ற முயற்சி தான். ஸ்கூல்ன்றது போகிறா சரியான டைம் சின்னலேருந்து பீசிங் அதுகள் அப்படியாண்டு அந்த விரையத்தாலே கூடிய வேல்கள் நிறையிலேருந்து அந்த பட்டியலில் வந்து கேட்டது. அப்பா ஒரு ஆசிரியர், அதால் கொஞ்சம் கொஞ்சமாக இதாண்டு அவர்கள் முன்னேறினது. ஆனால் ஆண்டு 11க்கு வந்தால் கூட தான் அவர் படிக்கையே வலிக்கிட்டு அச்சுதனுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அச்சுதன் அம்மாவோட வந்திருக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. படிக்கிறது என்று முதலாவது படிக்கிறது கவனம் தேவை. அடுத்தது தொடர்ச்சியான தன்மை இருக்கணும். இடையில விட்டுட்டு பிறகு படிப்போம் வேண்டாம், டைம் போயிடும். மாணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற சொத்து டைம் தான். ரெண்டாவது போனால் திரும்ப வாங்கலாது என்ன நடந்தாலும். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அந்த சொல்ல திருக்குறள் மாதிரி அழகா சொன்னீங்க. நல்ல எங்கே உங்கள் அம்மா மாணவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் எங்களுக்கும் சேர்த்து தான், குறிப்பாக இவருக்கும் சேர்த்து தான். காலம் பொண்ணானது, அதை போச்சுதுன்னா அதை நாங்கள் திருப்பி எடுக்கலாது. ஸோ அதை காலத்தை நாங்கள் சரியாக உபயோகித்தோம்னா எல்லாருமே முன்னேறலாம். சரியாக விஷயத்தை சொல்லி ஆமாம், ஒரு சில வார்த்தைகள் பெற்றராக இருந்து எவ்வாறு ஊக்கப்படுத்த வரும் பிள்ளைகளை நீங்கள் என்னெல்லாம் உங்களோட மகனுக்கு செய்தீங்க? அவரோட விருப்பத்துக்கு ஏற்றபடியே படிக்க விட்டுட்டோம். அவர் என்ன எத்தனை மணி மட்டும் படிப்பார்? எல்லாம் செய்வார் வீட்டில்? 10 மணி மட்டும்தான் படிப்பேன். காலையில் ஒரு 6 மணிக்கு தான் எடுப்பேன். 9A சித்தி பெற்றுட்டார். உங்களுடைய மனசு அந்த நேரம் எப்படி இருந்தது? அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. அதில் பார்க்கிறது நாங்கள் கண்ணு ஆப்ரேஷன் செய்திருந்து அந்த கண் பிரச்சனையோட தான் படித்தது. அப்போ நித்திர முடிச்சு படிக்கலாம். அவரோட பயிற்சி அவரோட மன உறுதியில் தான் அவர் இருந்திருக்கேன். உண்மையில் மிக்க நன்றி. இது அந்த இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும். அந்த அண்ணன் சொன்னது போல இந்த இதில் அந்த யுத்த காலத்தில் யுத்த முடிவு காலத்திலே பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் பெற்றோரும் சரி மாணவர்களும் சரி நிறைய மன அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே வாழ ஆரம்பித்தவர்கள் சொல்லலாம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு போக ஆரம்பித்த காலம் என்பது மிகவும் மன அழுத்தங்கள் சுமந்த ஒரு காலம். அதனுடைய வடுக்கள் இருந்தாலும் இரட்டிப்பான ஒரு உச்சங்களை அடைஞ்சிருப்பதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. எத்தனை ஆண்டு பிறந்தீங்க? 2009.
கேட்கல அவை சொல்லிக்கல அது ஆசையாக இருக்கும். 2009 என்பது வந்து உங்களுக்கு தெரியும் தானே, யுத்தம் முடிவடைந்த உங்களுக்கு அதுன்ற இதெல்லாம் தெரியாது என்ன யுத்தம் கண்டிப்பாக. 2009 முகாமில் இவர் இருந்தாரா இல்லை இங்கே வந்து பிறந்தார்? அங்கேயே பிறந்துட்டு கண்டிப்பாக. டதுர்ஷிகனுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது திரு கிரிதாஸ் அவர்களினால். டதுர்ஷிகன், கிரிதாசன் நீங்கள் ஏதாவது கேட்க ஆசைப்படுறீங்களா? டதுர்ஷிகன், நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. உங்களை பார்த்து அடுத்தவர்களும் ஆசைப்படணும். அடுத்தடுத்த வருஷங்களில் நாங்களும் இப்படி மதிப்பெண் எடுக்க எங்களையும் எல்லோரும் கிராமத்தில் போட்டுவினோம், ஸ்கூலில் போட்டுவினோம், நம்ம ஊரில் போட்டுவினோம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை வந்து ஒரு தனியாக ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட். உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் விரும்புவோம். இப்போ எங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்க, நாங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது கூட விரும்புவோம். என்ன காரணம்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 9Aன்னு சொல்லி எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறீங்க. நீங்கள் மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு உங்களோட சந்தோஷம் இல்லை நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதை 2 வார்த்தையில் சொல்லுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கல்வி என்பது ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளம். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும்னா கட்டாயம் வந்து கல்வி கற்றுக்கணும். நாங்கள் வேறு துறைகளில் சாதிக்கலாம், ஆனாலும் அதுக்கு அந்த துறையில் சாதிக்கிறதுக்கும் எங்களுக்கு கல்வி வந்து அவசியம். இப்போ ஒரு விளையாட்டுக்கு போகணுமென்றாலும் கல்வி தகமை கேட்கணும். அதோட வெளிநாட்டுக்கு போய் வேறு துறைகளில் படிக்கிறதுக்கும் அடிப்படை கல்வி வேணும். ஆகவே நான் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, எதிர்வரும் காலங்களில் படிக்க இருக்கிற மாணவர்களோட போட்டித்தன்மையோடு படித்து நல்ல பெறுபர்களை பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறும். உயர்தரத்தில் என்ன பாடம் கல்வி? நான் உயிரியலில் கல்வி கேட்கின்றார். அம்மா ஒரு சில வார்த்தைகள். அதிகமான பெற்றார்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். மாணவர்களுடைய ஊக்கம்தான். இப்பொழுது கிறிஸ்துவாக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. 9 பாடம் சித்தி என்பது ஒரு தலைதாண்டல் பரீட்சை தான். அந்த மாணவி சொன்ன மாதிரி இது ஒரு தலைதாண்டல் பரீட்சை. ஆனால் இதில் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து எதிர்காலங்களில் சிறப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி படிச்சீங்க? ஒரு மாணவி, அதுவும் ஒரு பெண், எப்படி படிச்சீங்க? என்ன மாதிரி திட்டமிட்டீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சரில் வர மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். விரும்பி படிக்கணும் இந்த பாடத்தையும், அன்றைக்கு படிக்கணும், பிடிச்ச பாடத்தை திரும்பி படிக்கணும், அன்றன்று படிக்கணும். பாடசாலை ஆசிரியர்கள் எவ்வாறு ஊக்கமளித்தார்கள்? நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டியூஷன் அப்படின்னு சொல்லி கல்வி கட்டீர்களா? என்ன மாதிரி? கேட்டேன். பொதியில் படித்தேன்னா சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் எல்லாருக்கும் மற்றது ஸ்கூலில் பேப்பர்ஸ் செய்து விடுங்க, அந்த படிப்பிச்சு திருப்பி எக்ஸாம் மாதிரி வைப்பீங்க. உயர்தரத்தில் என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் கூட பயோ மேத்ஸ் தான் அதிக அளவாக இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் எப்படி வர போகிறார்கள் தெரியவில்லை. அம்மா ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில். முயற்சி எடுத்து கொடுத்துருக்கோம். முன்னுக்கு வேணாலும் கடைசியாகும். இந்த காலத்தில் பிள்ளைகள் படிக்கிறத பார்க்க எப்படி அம்மா இருக்குது? ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, வீட்டில் தொலைபேசி பாவனை, நாங்களே ஏதாவது ஃப்ரீ டைமில் இருந்தால் தட்டி கட்டி பார்ப்போம், டிவியை பார்ப்போம். அது பிள்ளைகள் அதுக்குள்ள படிக்கல உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? முயற்சி செய்து படித்தபடியா? ஓகே, சரி அம்மா, ரொம்ப நன்றி தங்கச்சி. வழங்கி வைக்கப்படுகின்ற காட்சி. ரொம்ப நன்றி ஜனகன். ஒரு சில வார்த்தைகள். கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், இல்லை நாங்களாக நினச்சி படிக்கணும்னு நினச்சா போய் படிக்கலாம். திருக்குறள் மாதிரி சொல்லிட்டீங்க. நன்றி ஜனகன். வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். நன்றி அம்மா, நாங்கள் கூப்பிட்டதுக்கும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உடியார்கட்டு மகா வித்தியாலயத்தில் 3 மாணவர்கள் 9A சித்தி வெற்றி இந்த நேரத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான கரகோஷம் ஒரு மாணவர்களை காட்டுங்கண்ணா. கரகோஷம் மனைகளை மாணவர்களை ஒரு காட்டுங்க. உண்மையிலே 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் படித்த புத்தகத்தில் இருந்து ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். விஷயமா? நீங்கள் எந்த விடயத்தையாவது முழுமையாக விரும்பினீர்களாயின் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும். நாங்கள் அந்த விருப்பத்தை எந்த விஷயத்துக்கு மேலே வைக்கிறோம்ன்றதில் தான்
எல்லாமே இருக்குது. படிப்பையும் விருப்பப்பட்டு படித்தோம்னா அதுக்காக நாங்கள் முயற்சி தானாகவே வரும். விருப்பப்பட்டு எதையும் செய்யலாம். அடுத்த மாணவி 9 பாடங்களிலும் சிறப்பு சேர்த்து பெற்ற ஆதிரை உடியார் கட்டு மகா வித்தியாலயம் அன்பாக அழைக்கின்றோம். கைகளை தட்டி ஊக்கமா கொடுங்கோ. வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஏஎல்லையும் நல்ல ரிசல்ட் எழுதுவோம். டீச்சர்கிட்ட மகளாக இருக்கிறீங்க, கட்டாயம் திருப்பி வருவீங்க போல இருக்கு. இந்த தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள் தங்கச்சி என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு இது ஊக்குவிப்பாக இருக்கணும். பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதையும் தாண்டி ஒரு 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 பிரியோசனமாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லாரையும் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறோம். இப்போ என்ன இது கேள்விகளை கேட்குறோம் என்று சில பேர் எண்ணலாம். இது ஒரு ஊக்குவிப்பு. அதாவது நீங்கள் யாருக்கு ஊக்குவிப்பு கொடுக்குறீங்க? ஃபியூச்சர் மாணவர், எதிர்கால மாணவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவர்களுக்காக. உண்மையாக சொல்ல போனால் நான் இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து எனக்கு இதாக இருக்குது. அதோட என்னென்னா எல்லாரும் பயப்படுறாங்க. 9 ஏண்டாண்டா ஒரு பெரிய விஷயம் ஒன்று பயப்படுறாங்க. அது எஸ்டிமேட்டர் தான். அதனால் பயப்படாமல் படிங்க, விரும்பணும். அதில் நான் விரும்பணும். உண்மையாக சொல்லுவேன், கடைசி டைம் தான் நாங்களும் கொஞ்சம் ஊக்கத்தோடு படித்தது. முதல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்து போட்டு அப்புறம் படித்தோம். வேண்டாலும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே வந்து இருக்க ஆக்களை பார்க்கணும். உண்மையாக சொல்கிறேன், எல்லோரும் நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க, நல்ல ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. நன்றி நன்றி அம்மா. இந்த நேரத்தில் நீங்களும் வந்ததுக்கு நன்றி. அடுத்த மாணவி கம்சிகா வித்யானந்தா கல்லூரி அவர்களுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. கரகோஷங்கள். வித்யானந்தா கல்லூரி எத்தனாவது ஆண்டு விழா நடந்தது? 5வது ஆண்டு விழா. அதோட நேரிலே கூட எங்களுடைய முகநூல் பகிர்ந்து நான் பார்த்து தெரியல. நிறைய கலை பொக்கிஷங்கள் வாழக்கூடிய இடம் அது. அதோட பல பிரபலங்களும் இருக்கிறார்கள். அவருடைய அரசியல் பிரமுகராக பயணிக்கக்கூடியவர். பலரை எனக்கு அறிமுகம். அந்த வகையில் வாழ்த்துக்கள். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பாட்டுன்னு பாடணும். வேணா கலையோட வாழ்ற இடம் அது. வித்தியாசங்கள் நிறைய கலைஞர்கள் உருவாக்கக்கூடிய இடம். நாங்கள் 9 எடுத்த காரணம் எங்களோட பாடசாலை தான். பாடசாலை சமூகம், அதிபர் ஆசிரியர்கள் அவர்கள் தந்த ஊக்குவிப்புகள் தான் எங்களோட பாடசாலையில் 7 9 சித்திகளும் அதை தந்து அனைத்து மாணவர்களும் சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு இந்த பாடசாலைக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, இனி வார மாணவர்கள் வந்து ஓயலை நினைச்சு வந்து அது கஷ்டமாக இருக்குமோன்னு யோசிக்கக்கூடாது. எப்பயும் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும். நான் எடுப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும். நான் எடுக்க மாட்டேன்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன். முதல் கண் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து இப்படி ஒரு கௌரவிப்பினை வழங்க முன் வந்த கிளிநொச்சியில் அமைந்துள்ள நியூ லலிதா நகை மாளிகை உரிமையாளர் அவர்களுக்கும், இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும், அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாக எல்லா மாணவர்களுக்கு மத்தியிலும் திறமை இருக்கும். நாங்கள் ஒரு பழமொழியும் சொல்லுவோம், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்ற போல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதாவது வந்து இப்போ 9 எடுத்த பிள்ளைகள் உண்மையாக அவர்களுடைய முயற்சி, மற்றது திறமை, அடுத்தது அவர்களுடைய நேரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைகூடணும். எங்களுக்கு ஏதாவது ஒன்று கூட பிசைனா கூட எங்களோட வாழ்க்கையில் முன்னேறையில், அது நான் என்ற வாழ்க்கையில் கண்ட அனுபவம். அந்த வகையில் தனியாக திறமை என்றது ஒரு அத்திவாரமாக இருந்தாலும் அவர்களுடைய சூழல் கல்வி கற்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் அது வாய்ப்பாக அமையணும். அது இந்த மாணவர்களுக்கு கிடைத்த பிரசாதமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்முடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். மற்றும் அதே போல் அவர்கள் இன்னொன்று நான் சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கல்வியும் வந்து ஒவ்வொரு எங்களுடைய ஸ்டேஜும் வந்து அடுத்ததுக்குரிய ஒரு ஏணிப்படியாகத்தான் நாங்கள் கருதணும். சில பேர் ரெண்டா இப்போ ஓஎல்ல வந்து 9 எடுத்த பிள்ளைகள் வந்து ஏஎல்ல வந்து தங்களுடைய இலக்கை அடையாமல் நிற்கிற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இனி வர்ற அந்த காலப்போய் தான். அப்போ அதை வந்து நாங்கள் சக்ஸஸாக செய்யணும் என்று சொல்லி சொன்னால்,
இதை விட கடுமையாக கஷ்டப்பட்டு நாங்கள் படித்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் என்றதை ஒவ்வொரு மாணவர்களும் இப்போ இதில் வந்த மாணவர்கள் பொதுவாக நான் எல்லா மாணவர்களுக்கும் என் யூடியூப்பில் போடைக்க நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன நாங்கள் சிலது இந்த ஐலண்டில் ஃபஸ்ட் ரேங்க் மேட்ஸில் எடுத்த கிளிநொச்சி மாணவனுடைய அந்த யூடியூப் வந்து பார்த்தினாங்க. அதில் டவுன்மெண்ட்ஸ் படித்து விட்ட சதா வந்து என் பட்ச்மேட் தான், என்ன ஒரே ரூம்மேட், நான் கிளிநொச்சி தான். இப்போ இருக்கிறது மறைவண்ணது வந்து முல்லைத்தீவண்டோடைய நான் அங்கே இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் சேர்ந்தனர். அப்போ நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்த்தேன்னா என்னென்னா உண்மையாக வர்த்தக நிறுவனங்கள் நாங்கள் வந்து நான் உண்மையாக கொமர்ஸ் படிச்சினால் உண்மையாக வர்த்தக நிறுவனங்களின் இலக்கு வந்து உண்மையாக லாப நோக்கமாக இருக்கும். ஆனால் அவர்கள் செய்கிற உண்மையாக இந்த நிறுவனம் வந்து உண்மையாக லாப நோக்கமற்ற முறையில் உண்மையாக ஒரு சேவை நோக்கோடு செய்கிறது. உண்மையாகவே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் முல்லைத்தீவில் இருக்கிறபடியால் இந்த மாவட்டங்களில் பாகுபாடு காட்டாமல் எல்லா மாணவர்களையும் கௌரவிக்கணும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு செயற்படுற இந்த லலிதா ஜுவல்லரிக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றியை கூடி விரைவுகிறேன். இப்பொழுது அவினிஷுக்கான ஊக்குவிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. எங்கே உங்கள் கரகோஷம்? வணக்கம் அவினிஷ். வித்தியாசமான ஒரு பேர், பேரே வித்தியாசமாக இருக்கு. என்ன செய்ய சொல்ல மாட்டோம் பேரை நீங்கள் செய்ய சொல்லிட்டீங்க. சரியா சொல்லிட்டேன். அது இந்த துறையில் இருக்கிறேன் பயணிக்கிறேன்னு சொல்லத்தானே வேணும். சரியாக எப்படி இருக்கு அவினிஷ் இந்த தருணம்? பெருமைன்னு சொல்லல, அது சிம்பிளான ஒரு நோம்பலான சாதாரண தருணமாக தாங்க அனுப்புறது எனக்கு. ரெண்டாவது நைனேன்றது எல்லாருமே சொல்கிற மாதிரி பெரிய விஷயமும் இல்லை. அது என்னன்னு சொல்கிறேன், ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்து இருக்குது. இதாக 9 எடுக்கணும்னா 9 எடுக்கலாம். சில பேர் 7 8 டார்கெட் பண்ணி 7 எடுக்கலாம், 3 சீரியஸ் எடுக்கலாம். அது அவையில் பொறுத்தது வெற்றி தான். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. அடுத்த கல்வி, அதாவது என்ன பாடத்தை தெரிவு செய்திருக்கிறீங்க? உயர்தரத்தில் மேத்ஸ். ஸோ அங்கே இருக்குது உங்களோட இலக்கு. உங்களோட சந்தோஷம் வந்து அவர் சந்தோஷத்தை எங்கே வைக்கிறான்னு சொன்னால் அந்த சொல்லுவார், அந்த கல்லை கிட்ட வச்சா தூர வச்சான்ற ஒரு விஷயம் இருக்குது தானே, அது மாதிரி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தொலைநோக்கு பார்வையில் இயங்குகிறார். ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு கைதட்டணும். எல்லா மாணவர்களும் அப்படி இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களும் சரி, இந்த காணொலியை பார்க்கின்றவர்களும் சரி, நானும் 9 சித்தி பெற்ற மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். ஒரு மாணவி 8 B எடுத்த மாணவியை கூட சந்திச்சிருக்கிறேன். ஏன் அவரை காணொலி எடுக்கிறீங்கன்னு கூட எங்களை கேட்டுருக்காங்க. ஏன்னா அது சந்தோஷம். ஜஸ்ட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, அதை தாண்டி அங்கே போகணும், அதை தாண்டணும் அப்படின்றத நாங்களும் சில காணொலியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு இங்கே என்ன மாதிரி நிகழ்வு எப்படி செய்யணும், யாரை கூப்பிட வேண்டிய விஷயம் தெரியாது. உண்மையில் அந்த வகையில் லலிதா நெய் ஜுவல்லரி இதனுடைய செயற்பாடு இது கடந்த காலங்களில் எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மாணவ சமூகத்தை வளர்த்து வர்றதுக்காக பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி வருகின்றது, பல்வேறுபட்ட ஊக்குவிப்புகளை ஆற்றி வருகின்றது. எப்பயும் வந்து மோட்டிவேஷன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது எங்களோட தமிழாக்கட்ட ரொம்ப குறைவு. இப்போ நான் ஒரு மோட்டிவேஷன், இது வந்து பெரிய விஷயமும் இல்லை. 1 ரூபா கொடுக்கணுமோ 100 ரூபா கொடுக்கணுமோ 10 லட்சமோ கொடுக்க விஷயம். இந்த கதை வந்து இன்னும் 100 பேரை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் எங்களுடைய மண் சார்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியாமன் எங்களுடைய வடகிழக்கு மண் சார்பாக நாங்கள் இந்த லலிதா ஜுவல்லரி உரிமையாளருக்கும் அவர்சார் ஊழியர்களுக்கும் நாங்கள் இறைவனர் உள்ள வேண்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக வந்து தொடர்ச்சியாக இவ்வாறான பணிகளில் ஈடுபடணும் என்று சொல்லி, அதே நேரத்தில் நான் ஒரு சில விடயங்களையும் குறிப்பிடணும் என்று விரும்புகிறேன். இங்கே பரவலாக பேசப்பட்டிருக்கிற விடயம், நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைகள் ஒன்றில் கருவில் இருந்திருப்பார்கள் அல்லது மடியில் இருந்திருப்பார்கள். அவ்வாறான சூழல்லாம் எங்களுடைய பயணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்குள்ள அம்மாவுடைய சாப்பிட்ருக்க மாட்டா, அம்மாவுக்கு பால் கொடுக்கறதுக்கு சத்து இருக்காது, செல்லடி அந்த அடி அந்த காலப்பகுதியில் பிறந்தவர்களும் கருவிலே வளர்ந்தவர்கள் தான் இந்த குழந்தைகள். உண்மையிலே வந்து இவர்கள் நிச்சயமாக சாதிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் கருவிலையும் மடியிலையும் இருக்கக்குள்ள உணவு ரீதியாக, அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக உட்கொண்டதை விட உணர்வு ரீதியாக வலி ரீதியாக உட்கொண்டது அவர்களுடைய மனதிலே அவர்களுடைய அந்த தாயினுடைய தொப்புக்கொடியிலே கடந்து சென்ற வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. இவர்கள் எங்களுடைய வரலாறுகளை கல்வியால் புரட்சியை ஏற்படுத்தி எங்களுடைய வரலாறுகளை சாதாரணமாக டாக்டர் இன்ஜினியர் சாதாரண என்று விடாமல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில் இவர்கள் நிச்சயமாக மாறணும். அதே நேரத்தில் என்னுடைய மகனுக்கு நைனே வந்தோன்னே என்னட்ட எல்லாரும் கேட்குற விஷயம் தான் இப்போ ஃபார்ட்டின்னு கேட்குறது. நான் ஒரே விஷயத்தான் சொல்லியிருக்கேன். 2029ஆம் ஆண்டு நீங்கள் கேட்க தேவையில்லை, நான் வைக்கலாம்னு சொன்னால் வைப்பேன். 2009 வந்து 2029 மீனிங் என்ன 7 ரிசல்ட் வந்தால் அது நீங்கள் கேட்க தேவையில்லை வைப்பாண்டு. நிச்சயமாக எல்லா பிள்ளைகளும்
இந்த மண்ணிலே பிறந்தவன் எல்லாரும் சாதிக்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய முல்லைத்தீவை பொறுத்தவரையில் இப்போ தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், மெரிட் சூப்பர் மெரிட் வந்து மிக மிக குறை 1-2 தான் இப்போ வந்துருக்கு. கிளிநொச்சி ஓகே பரவாயில்ல, அந்த நிலைக்கு ஓரளவு வந்திருக்கின்றது. இந்த மெரிட் சூப்பர் மெரிட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ கூட்டிச்சோம், அப்போ தான் போராக்கின்ற அளவு கூடும். நீங்கள் இன்னொரு பிள்ளைக்கும் உதவி செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு மெரிட்டோம்னா இன்னொரு பிள்ளையை கூட்டின்னு போகிறீர்கள், இன்னொரு சந்ததியை வாழ வைக்கிறீர்கள். நிச்சயமாக எங்களுடைய நியூ லலிதா ஜுவல்லரியினுடைய 2029ஆம் ஆண்டு இவ்வாறான நிகழ்வையும் கலந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன். நிச்சயமாக அவருடைய உல ஆரோக்கியம் கிடைக்கப்பட்டு இவ்வாறான பணிகளை செய்வதற்காக எங்களுடைய மண்ணுக்கு, எங்களுடைய தேசத்துக்கு இன்னும் பல சாதனையாளர்கள் உருவாக்குறதுக்கு வழிவகுக்கணும் என்றதை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. அம்மா பியாருக்கு என்னோட ஸ்கூலுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அண்ட் இதுக்கு பிறகு படிக்க போகிற ஆக்களும் விரும்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப நன்றி. அம்மா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லா அம்மா சார்பிலையும் நீங்கள் கதைக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய அம்மா மேர் வந்தவே எல்லாரோடையும் கதைக்கலாம். போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் போகணும், நாங்களும் போகணும். பிறகு சின்ன பிள்ளைகள் இரவாயினா பிரச்சனை ஆயிருமென்று கிரிதாஸ் அண்ணாவுக்கு போயோம். அதனால் எல்லா சார்பிலையும் ஒரு சில வார்த்தைகள். பிள்ளைகள் மனம் வச்சு படித்தா படிக்கலாம், ஒரு விஷயம். 2வது விஷயம், பிள்ளைகள் படிக்கிறத குறிப்பிட்ட நேரத்துக்கு படித்து முடிக்கணும். அதை பிராவடிப்பை பண்ணி வச்சோம்னா படிக்க இயலாது. நான் ஒரு ஆசிரியர், அதால் சொல்லுவேன். மற்றபடி பிள்ளைகள் எல்லாரும் பயோ மேக்ஸும் படிக்க வந்திருக்கணும். அவை எல்லாரும் சிறந்த ஒருவர் பொறுத்து எடுத்து, உதாரணமாக சொன்னால் மெரிட்டில் நிறைய பிள்ளைகள் போகணும், அவ்வளோத்து படிக்கணும். படித்தீங்களா கிளிநொச்சியில் நிறைய பிள்ளைகள் மருத்துவத்துறைக்கும் பொறியியல் துறைக்கும் சென்றீங்கன்னா நிறைய பிள்ளைகள் பின்னால் வரைக்கணும் என்று கூறி, பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிக்கணுன்றதையும் கூறி, இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்ததற்கும் நன்றி. உயர் தரத்தில் என்ன பாடமாக படிக்கிறீங்க? பயோ, எல்லாம் பயோ. வாழ்த்துக்கலாமா. டீச்சர் வடிவாக சொல்லிட்டாரு. நிறைய பேர் இங்கேருந்து போனால் அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் இந்த மெடிசின் டாக்டர்ஸ் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அவரும் சொல்லியிருந்தவர் ஒரு ஆள் மெரிட்டில் வந்தால் சூப்பர் மெரிட்டில் இன்னொரு ஆளையும் சேர்த்து கூட்டி கொண்டு போகலாம்னு. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே அவர் சொல்லித்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தர் தனக்காக படிக்காட்டியும் இன்னொரு ஆளை சேர்த்து கூட்டி கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். சரி, நிச்சயமாக இது ஒரு அழகிய தருணம். இந்த நேரத்தில் கூப்பிட்டதை மதித்து வந்த இந்த பொன்னான நேரத்தின் மத்தியிலும் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. முதல்கண் அம்மா அப்பா அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கைதட்டினீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதே போல் வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் எங்களுக்கும் சந்தர்ப்பம் அளித்த கிரிதாஸ் அண்ணா அவர்களுக்கும் நன்றி. அதோட அண்ணாவும் வந்திருக்கிறார், அண்ணாவுக்கும் நன்றி. அனைவரையும் வைத்து ஒரு குழுப்படம் அனைவரையும் ஒரு குழுப்படம் எடுக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே நியூ லலிதா நகை மாளிகை. நன்றி மக்களே. அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று மூலமான விதுடட். நன்றி உறவுகளே. இங்கே அண்ணன் வந்து பட்ட மோதகம் எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எங்களை கொண்டு தந்துட்டார். சந்தோஷமாக நிகழ்வு முடிஞ்சது. எல்லாரும் வந்து வீட்டை போயிடும் பாருங்க, சிரித்த முகத்தோட வீட்டை போயிடும். இது ஒரு குடும்ப காணொளி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இதை செய்கிறீங்க, தொடர்ந்து இதை செய்யணும்னு எல்லா சார்பிலையும் இந்த கையை கொடுக்குறேன். பார்க்குற காணொளி பார்க்குற எல்லாரும் கை தரையிலாதானே இந்தாங்க. இப்போ நான் கை தரேன். ஊக்குவிப்பு தான் எங்களை மேலும் மேலும் நிறைய விஷயங்களை செய்ய பண்ணுறது உங்களை மாதிரியான ஊக்குவிப்பு. நன்றி.